இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் 20/4/2026 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 11:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை 7:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 7:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராசிரமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று பணிகளை எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல வளர்ச்சியும் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. என்ற சமமான போக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன அஜீரண கோளாறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று விருப்பப்பட்ட வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான சூழலுடனும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பினால வியாபாரத்திற்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தன தானிய லாபமும் இருக்கின்றது. சிறப்புகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைக்கு செல்ல வேண்டியதும் இருக்கும். என்று கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புடனும் செயல்படுவாங்க. திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. என்று உறவினர்களுக்கு இடையே மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல என்ற கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள்ல நீங்க தர்மம் செய்வது, அறப்பணிகள்ல ஈடுபடுவது போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளினால சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் சரியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நிதிநிலை சுமூகமாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல புதிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பிற மொழி பேசுகின்ற மக்கள் இடத்துல இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகள் இடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது.
ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தடைப்பட்டு இருந்த தனவரவும் வந்து சேரும். உத்தியோக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கற்பனை துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று நிறை குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. அமைதியாகவும் பொறுமையாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன தகவல் தொடர்பாடல்கள் பிரச்சனைகளும் ஏற்படலாம். பணியிட சூழ்நிலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதன் மூலமாக இன்றைய சூழ்நிலைகளை சமாளிக்கவும் முடியும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. அவ்வப்பொழுது குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதி வளர்ச்சி என்ற சராசரியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலையில என்ற முன்னேற்றமும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவுல சிக்கல் என்று எதுவும் இருக்காது. குடும்ப பிரச்சனைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் இருக்கும். நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். அக்கறை இல்லாமல் வேலைகள் பார்க்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். மனம் விட்டு பேசி குடும்பத்தினர் கிட்ட மகிழ்ச்சியை ஏற்படுத்தவும் செய்வீங்க. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. சொந்த பந்தங்களும் தேடியும் வருவாங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அனுபவ அறிவினால சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்து வந்த விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். சேமிப்புகள் குறித்த சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. மனதளவுல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பயணங்களின் மூலமாக மாற்றமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பயனற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மேலதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கவும் காண்பீங்க. சேமிப்புகளும் அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நிதானமான போக்குடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள்ல நீங்க உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடித்தும் தருவீங்க. மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று எது நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையுடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன அதிருப்திகளும் இருக்கத்தங்க செய்யும். அதிகாரிகள் கிட்ட அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். நெருங்கிய உறவினர்கள் இடத்துல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. மிதமான போக்கும் காணப்படும். எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சில தொல்லைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஏதாவது மறைமுகமான விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லதுதாங்க. அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தோடு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்தினரிடத்துல அன்போடு பேசவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சிந்தனைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இங்கீனமாக பேசி கடினமான வேலைகளையும் நீங்க சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் உற்சாகமும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்றைய நாள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். பிஸியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. போட்டி மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. சிலருக்கு காது வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இசை சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். இன்று கனிவான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. இன்றைய நாள்ல நீங்க முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். இன்று மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் நீங்கும். இன்று போட்டி மனப்பான்மையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தைரியமாகவும் உறுதியுடனும் செயல்படுவீங்க. கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஒரு முறைக்கு 2 முறை எச்சரிக்கையாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அனுகூலமாகவும் இருக்கும். எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் பணத்தை கையாள்வதும் நல்லது. யாரையும் நம்பி அதிகப்படியான தொகையை ஒப்படைக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்களை நீங்க கருத்துல கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. இன்று அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் உண்டாகும். திட்டமிட்ட முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினரிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செலவுகள் அதிகரித்தாலும் வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். இன்று சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களினால சின்ன சின்ன அன்பு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மறைமுக தொந்தரவுகளும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால மன உளைச்சல்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல அதிகாரிகளுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலையில உறுதியான திட்டத்தை உருவாக்கவும் செய்வீங்க. தொழில் திட்டங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாங்க. மாலையில கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பேச்சுவார்த்தைகளினால சாதகமான சூழலும் உண்டாகும். தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். பணி நிமித்தமான சில பொறுப்புகளும் குறையும். வேலையாட்கள் இடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. பேரும் பெருமையும் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றமும் உண்டாகும். நிதிநிலையும் வலுப்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய அறிமுகங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலையின் காரணமாக சில அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்னதான் முயற்சிகளை எடுத்தாலுமே ஏதாவது அதிருப்தியும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வெற்றி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். இன்று அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று மற்றவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. பணியாளர்களிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சின்ன சின்ன கவலையையும் ஏற்படுத்தலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சில நல்ல வேலைகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சாமர்த்தியமாக இதனை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டாலுமே அதனை கட்டுப்பாட்டிற்குள் வைத்தும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகளுக்கு முன்னேற்றமும் வரவேற்பும் இருக்கும். வியாபாரம் லாபகரமாகவும் இருக்கும். இன்று தனவரவும் இருக்குங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. மனைவி மற்றும் குழந்தைகள் இடத்துல பாசத்தோடு நடந்தும் கொள்வீங்க. தொழில்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம்.
யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏதாவது பிரச்சனையும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் செய்யாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஏதிலும் என்று சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. தெய்வ வழிபாடுகளின் மூலமாக சில வேலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. மன அமைதியுடனும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல படிச்சுமை அதிகரிப்பதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். வியாபாரம் என்று விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக பொறுப்புணர்ந்தும் செயல்படுவீங்க. போட்டி துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தடைப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு திட்டங்களை உருவாக்கி புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலமாக பலருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். ஏதிலும் என்று திருப்திகரமான போக்கும் காணப்படும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. இன்றைய நாள்ல நீங்க உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நேர்மையான முயற்சிகளை எடுக்கவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகும். என்ற தேவையற்ற கவலைகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். என்று அதிகப்படியான வேலைகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தலாம். இது எல்லாவற்றையுமே நேரத்தோடு முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று மகிழ்ச்சியான உறவிற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில நட்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மிதமான வளர்ச்சியும் இருக்கும். நிதிநிலையில கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்குங்க. குடும்பத்துல தேவையற்ற சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசரமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல வருமானமும் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. விசுவாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய நேர்மை மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. எதிரிகளும் பணிந்தும் செல்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக நீங்க பணத்தை புரட்டவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மாலையில உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும்.
இன்று அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலமாக ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கனிவான பேச்சுக்களினால உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆதரவுகளும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். என்று எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. விரைந்து முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சாதுரியமாக செயல்படுவதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று சூடான விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்குங்க. செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு உடல் அசதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஓய்வெடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆனால் இதுல நிதானமாக இருப்பதும் நல்லது. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகளிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். நீங்களே உங்களுடைய மேற்பார்வையிலேயே சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களை மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்ளவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வேற்று மதத்தினருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு அதிகாரிகள் ஆதரவுகளையும் தருவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று காலையில சற்று சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். என்று பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் உங்களுடைய கருத்துக்களை திரிக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து அதனையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால மற்றவர்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இன்று சுமூகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது.
செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பயனுள்ள முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியோடு பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான தகுந்த அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்ற உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல இன்றைய நாளை கொண்டாடியும் மகிழ்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உணவு முறையில மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் என்று நிதானமாக செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன விமர்சனங்களும் மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையோடு எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளுக்கு சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக லாபமும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகளை சுறுசுறுப்பாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அன்புடனும் அக்கறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று மனசாட்சிப்படி செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று பிள்ளைகள் கேட்டதை வாங்கியும் தருவீங்க. சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இன்று வழக்கமான பணிகளில் பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பொது பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கற்றல் திறன்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல புதிய பதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று பொது பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில் செலவுகளும் ஏற்படலாம். ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள்ல நீங்க கலகலப்பான போக்குடனும் இருப்பீங்க. தகவல் தொடர்பாடல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலையில முழு கவனத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையான முயற்சிகளின் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். யாரிடத்திலும் முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
திருமண உறவில உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உறவுல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். இதனால இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவீங்க. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்தோடு வேலைகள் பார்ப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் இடத்துல அன்போடு நடந்தும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயண வாய்ப்புகளினால அலைச்சல்களும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. இது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இதுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. இன்று பிள்ளைகளினால முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கற்றல் பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தொழில புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும் என்று சாந்தமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. தாய் தந்தையின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. ஏதாவது ஒரு குழப்பத்துடனும் காணப்படுவீங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று வேலையில சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு சற்று சலிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பணியில தவறுகள் ஏற்படாதவாறு 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இன்று ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். பணத்தை சிறந்த முறையில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமும் இருக்குங்க. இன்று சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாஸ்போர்ட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்காக நீங்க சில முக்கியமான உதவிகளையும் செய்வீங்க. இது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாக இருப்பீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் கை கொடுப்பதாகவும் இருக்கும். வெளியூர் வாய்ப்புகளும் கூடி வரும். சுய முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு செயல்படவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகள் செய்யவும் வேண்டாம். வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. திட்டமிட்டு முடிவுகளும் எடுப்பீங்க. மற்றவர்களிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். சில ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் அவங்க வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தெளிவையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சக வியாபாரிகளிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் பணியாற்றுவதும் நல்லது. குடும்பத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நெருங்கிய உறவினர்களுடன் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. மனதை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. சில மேன்மையான வாய்ப்புகளும் வந்து சேரும். எந்த ஒரு வேலையிலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் குறைந்து பணவரவை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் லாபத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். புரிதல்களின் மூலமாக நண்பர்களிடத்துல நெருக்கமும் ஆவீங்க. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தொழிலை பலப்படுத்தவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. சிந்தனைகளை சிதறவிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள்ல ஏதாவது ஒரு வேலை தள்ளி போய் தாங்க முடியும். சுறுசுறுப்பாக முடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களை அக்கறையோடு பேசி தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. சமயோஜிதமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். பயணங்களினால சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளவும் படும். சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்று எதுவும் இருக்காது. மாலையில வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். இன்று நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முக்கியமான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தடைகளும் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீத சிந்தனைகளுடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலையில கவனத்தையும் செலுத்துவீங்க. இது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நன்மைகளும் உண்டாகும். சில தேவையற்ற கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது உங்களுக்கு நேரத்தோடு வேலைகளை முடிப்பதற்கு சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். சவாலாகவும் இருக்கும். திருமண உறவுல என்று சில மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில சற்று பொறுமையாக இருந்தாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மிதமான நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அனுசரணையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். மேலும் வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். குதூகலமான போக்கும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் நன்மைகளையும் ஏற்படுத்தும். தொழில் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வீட்டுல மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். நிலுவையில இருந்து வந்த தொகையினையும் வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.